இதுல வந்து இந்த கஸ்டமர் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு 1 டேலேயே டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை எடுக்கும் போதே மணி 11 ஆயிடுச்சு. இப்போ முடிக்கும் போதே நைட் 9 மணி ஆகுது. ஸோ அவங்க ஒரே நாளில் கேட்டதுனால ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்களே டிசைனாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட டிசைன். இது காட்டன் சாரி. ஸோ பேக் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இங்கே வந்து ஷோ பட்டன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து அதோட பார்டர் வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு கைக்கு வந்து பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் அதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் கேட்டிருந்தாங்க. எல்லாமே க்ளோஸ் நெக் தான். ஸோ இந்த நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. சாரியோட கிளாத் எடுத்து நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் ஹூக்ஸு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் வச்சிருக்கேன். எல்லா ப்ளவுஸுமே பிரின்சஸ் கட் தான். ஸோ கயல் பஃப் கொடுத்துட்டு அதை கியூட் பஃப் கொடுத்துட்டு கீழே பால் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேக்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பால்ஸ் வரும் உங்களுக்கு பேக் நெக்ல. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பால்ஸு. அதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நூல் பைப்பிங் தான். எல்லா இடத்துலையுமே த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ பேக்லேயும் அந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்கு. இந்த இடத்துல ஷோ பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு பட்டனு பேக்கில் க்ளோஸ் நெக் தான் வரும். இது ஃப்ரண்ட்டில் தான் ஓப்பன் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் ஓப்பன் தான். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே காட்டன் சாரி தான். இதுவுமே பேக்கில் ஓப்பன் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுருக்கோம், ஷோ பட்டனு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்குன்னா ஸ்டிச் பண்ணணும்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.